நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். 3, 2, 1, here we go. She is a fantasy, sha-na-na-na-na, oh oh oh. Sweet as a harmony, sha-na-na-na-na, oh oh. No one knows she's a mystery, sha-na-na-na-na, oh oh oh. Fills your heart with ecstasy, oh oh yeah yeah. இதுக்கு நீங்கள் நார்மலாகவே நடந்து வந்திருக்கலாமே. சும்மா க்யூட்டாக வரணும்னு வந்தேன். க்யூட்டாமா? சரி, அவர் எங்க? கொஞ்சம் அங்கே பாருமா. ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பிடிச்சும் சரியில்லையப்பா. எவ்வளோ தூரம்? வயசான காலத்தில் உனக்கு எதுக்கு இதெல்லாம்? நமக்கு என்ன வருமோ அதை மட்டும் பண்ண வேண்டியதானே? மலடா அண்ணாமலை. மலை நல்லா இருக்கியா மலை? இதெல்லாம் பத்தாது, மீதி 4 பேரும் பயங்கரமான டான்சர்ஸ். நட்புன்னு என்ன தெரியுமா உனக்கு? நண்பன்னு என்ன தெரியுமா உனக்கு? சூர்யான்னு என்ன தெரியுமா உனக்கு? இதெல்லாம் பத்தாது, மீதி 4 பேரும் பயங்கரமான டான்சர்ஸ். ஏய், நானும் பார்த்து நேக்கிறேன், எனக்கு வராத டான்ஸா? சொனாலி ஆதி மாதிரி ஆடுற பாக்குறியா? மணி ஃபெலினா பாக்குறியா? நான் தான் ஃபெலினா. எப்பப்பப்பப்பா குதிச்சுடா கைப்புள்ள. எப்பா டேய் தம்பி கொஞ்சம் இங்க வாவே. அலைனா செய்ஜி பாக்குறியா? கண்ணாயிரம் அந்த வெப்பன் சனி. பிரியா சுனிதா விட்ட அவங்க டான்ஸ் தான் நான் ஏற்கனவே ஆடிட்டனே. ராத்திரி நேரத்து பூஜையில்
இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் ஐ எம் ஃபண்டமெண்டலி பேசிக்லி சாரி. பாஸ், உங்களையே நம்பி இருக்காங்களே இவ்வளவு மக்கள், அவங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? இது வரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒன்னும் பண்ணல. அதே தான் அவங்களுக்கு போய் சொல்றேன். இவன் இப்படி எல்லாம் கூப்பிட்டா எந்திரிக்க மாட்டான். அதுக்கு கீழே வேற மருந்து இருக்குடா பாரு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வியா இது? பேட் மேன். இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. மல்லடா அண்ணாமலை. யூஷுவலாக டான்ஸ் ஆடி முடிச்சோடனே 2 minutes எடுத்துப்பாங்க. இவங்களோட ஹெவி பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஐ திங்க் ஒரு 5 minutes கூட எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். வாங்க. ஃப்ரீ ஸ்டைல் ரவுண்ட் அப்படின்னா இஷ்டப்பட்ட ஸ்டைல் ஆடுறது, இஷ்டத்துக்கு ஆடுறது அப்படின்னு இன்னொரு புது இலக்கணத்தை கொடுத்துருக்காங்க மை டியர் ரியோ அண்ட் ஸ்ருதி. ஓகே, இப்போ தேவயானி மேம், யூ ஹாவ் நோ சாய்ஸ். நீங்கள் தான் இவங்களை பற்றி ஏதாவது சொல்லி ஆகணும். விஜய் டிவியோட லவ்வபிள் கப்பிள் ரியோ அண்ட் ஸ்ருதி. நல்லா இருந்தது பர்ஃபார்மன்ஸ். ஸ்ருதி, ரியோ ஒரு அமேசிங் ஆர்டிஸ்ட். உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு ரியோ. கண்டிப்பாக பயங்கரமாக ஷைன் பண்ண போகிறீங்க. ஸோ நல்ல எஃபர்ட் இருந்தது ரியோ. ஸ்ருதி, நீங்களும் உங்கள் ஃபுல் டீம் நல்ல எஃபர்ட் பண்ணீங்க. ஒரு நல்ல டான்ஸ் பார்த்தோம். குட், ஆல் தி பெஸ்ட், கீப் இட் அப்.